மேற்காசிய போரால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி என்னும் சவாலை மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். 140 கோடி மக்களின் நலனோடு தொடர்புடைய இந்த விஷயத்தில் அரசியலுக்கு இடமில்லை என்று கூறியுள்ள அவர் புரளிகளை நம்ப வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் எனப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 132வது பகுதி இன்று காலை ஒலிபரப்பானது. அதில் பேசிய பிரதமர் நமது அண்டைப்புறத்தில் 1 மாத காலமாக கடுமையான போர் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போது போர் நடைபெற்று வரும் பகுதி நமது எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்து வரும் பெரிய மையம் என்று கூறியுள்ள அவர் உலகெங்கும் இந்த காரணத்தால் பெட்ரோல் டீசல் தொடர்பாக சங்கடமான நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டில் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வல்லமை காரணமாக இந்த சூழ்நிலையை இந்தியா உறுதியோடு எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சவாலான காலகட்டத்திலிருந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர் இதில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சூழலில் மக்கள் விழிப்போடு இருந்து புரளிகளை புறம் தள்ளி அரசு தரப்பிலிருந்து அளிக்கப்படும் தகவல்களை மட்டுமே நம்புமாறு பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் சவால்களை 140 கோடி மக்களின் வலிமையால் எப்படி முறியடித்தோமோ அதே போல இந்த முறையும் அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வருவோம் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது நமது அண்டைப்புறத்திலே 1 மாத காலமாகவே கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. நமது லட்சக்கணக்கான குடும்பங்களின் நெருங்கிய உறவுகள் இந்த நாடுகளில் வசிக்கின்றார்கள். குறிப்பாக பாரசீக வளைகுடா நாடுகளிலே பணியாற்றி வருகின்றார்கள். அங்கே இருக்கின்ற 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வரும் அனைத்து வளைகுடா நாடுகளுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போது போர் நடைபெற்று வரும் பகுதி நமது எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்து வரும் பெரிய மையமாகும். இதன் காரணமாக உலகெங்கிலும் பெட்ரோல் டீசல் தொடர்பாக சங்கடமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நமது உலகளாவிய தொடர்புகள், பல்வேறு நாடுகள் நமக்கு அளித்து வரும் உதவிகள் மற்றும் கடந்த 10 ஆண்டிலே நாடெங்கிலும் ஏற்பட்டிருக்கும் வல்லமை ஆகியவற்றின் காரணமாக பாரதம் இந்த சூழ்நிலைகளை உறுதியோடு எதிர்கொண்டு வருகின்றது. விழிப்போடு இருங்கள். புரளிகள் உங்களை பாதிக்க அனுமதியாதீர்கள். அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும் தகவல்களை மட்டுமே நம்புங்கள். அவற்றின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்.